இசைக்கு ராஜாவோட பிரச்சனையை எடுத்துப்போமே. அவருடைய டிஃபென்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை அடி பின்னிட்டானுங்க, என் மீது வந்து ஒரு கொலை வெறி தாக்குதல் நடத்தப்பட்டது, அதுக்காக என் உயிரை காப்பாற்றுறது தான் நான் எடுத்து சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து எங்கேயாவது ரெய்டு போகிறதுக்கோ இல்லை ஒரு குற்றவாளி பிடிக்க போகும்போதோ நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் தான் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணோமோ. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் படி நீ அதை வந்து லோட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பிஸ்டலை வாங்கிட்டு போகும்போது நோட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனோம். அந்த அக்யூஸ்டு ரொம்ப வெரி டேஞ்சரஸ் அக்யூஸ்டு அப்படின்னா தான் நீ துப்பாக்கி தூங்க முடியும். ரெண்டாவது அடுத்தது அவன் வந்து உன்னை அட்டாக் பண்ணும்போது தான் அட்டாக் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுடைய காலுக்கு நீ சுடணும். வேறு எங்கேயாவது சுட்டினா நீ வந்து மர்டர் கேஸ் சார்ஜஸ் வந்து நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதிகபட்சம் உன்னை தற்காத்து கொள்வதற்கு லத்தியை தான் நீ யூஸ் பண்ணணும். அந்த லத்தியை யூஸ் பண்ணுறது கூட சாத்தான்குளம் வழக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லத்தியை கூட யூஸ் பண்ணக்கூடாது இன்ஸ்பெக்டரோட அனுமதி இல்லாமல் அப்படின்னு சர்க்குலர் வந்துச்சு. ஸோ குற்றவாளிகளே வந்து இது என்ன எதெல்லாம் பாதிக்கும்னா, நல்ல போலீஸ்காரன் வந்து ஒரு விஷயத்தை அடித்து ஒரு விஷயத்தை கொண்டு வர விஷயம் கூட இதுமாரி இது யாரும் செய்ய மாட்டாங்க. செய்யாமல் இருப்பது நல்லது. அப்படின்னா சில முக்கியமான குற்றவாளிகளில் மோசமான குற்றவாளிகள் வந்து எப்படி வந்து உண்மையை வர வைப்பது என்பது $1,000,000 கேள்விக்குறி தான்.